நாகப்பட்டினத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அகிலன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் அகிலன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தை அடுத்த புத்தூர்ல அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆண்கள் பெண்கள் என சாலையின் இரண்டு புறங்களிலேயும் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிச்சு வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல இசை முரசு நாகூர் கனிபா அவர்களுடைய அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பை போற்றும் வகையில அவருக்கு இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவும், அதே போல அவர் பேரில பூங்கா, அவர் வசித்த தெருவுக்கு அவருடைய பெயர் என்று கடந்த ஆண்டு சட்டமன்றத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில 1,28,00,000 மதிப்பீட்டுல அவருக்கான பூங்கா நாகூர்ல அமைக்கப்பட்டு வந்துச்சு. அந்த பூங்காவை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மீன் வளர்ச்சி பல்கலைக்கழகத்துல நடைபெறக்கூடிய நாகூர் கனிபா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று அவருடைய குடும்பத்தை கௌரவித்து மேலும் நாகூர் கனிபா அவர்களுடைய அரசியல் மற்றும் சமூக பங்களிப்பை போட்டுகின்ற வகையில ஒரு நினைவு மலரையும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட இருக்கிறாரு. தொடர்ந்து அங்க அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து அவர் நாகப்பட்டினத்துல பாய்மர படகு போட்டி ஒன்றையும் தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அதை முடித்து அங்கிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒருங்கிணைந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தனது ஆலோசனைகளை வழங்க உள்ளார். இதற்காகத்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சற்று முன் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் வருகை தந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை அடுத்த புத்தூரில் அவருக்கு தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளுக்கு நன்றி அகிலன்.